ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கும் பாருங்கள், மழை மேகமாக இருக்குது. அதனால் செடிகளுக்கு எப்பயும் போல் நம்ம சாப்பாடு கொடுக்குற மாதிரி அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி இதைத்தான் இப்போ என்ன செஞ்சு விட்ருக்கேன், கொடுத்து விட்ருக்கேன். ஆனால் மழை மேகம் கூடுது, எப்போ மழை வரும்னு சொல்ல முடியாது. செடியெலாம் எவ்வளோ செழிப்பாக வருங்க, புது புது தளிரெலாம் விட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், பூக்களும் 1-2 பூத்திருக்காக, எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் மொட்டு வரப்போகுது. எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், மல்லிகைப்பூ குச்சி எடுத்து வச்சேன்ல, அதை எடுத்து நேற்றே நட்டு விட்டேன். இதில் அந்த அவரைக்கொடி பற்றி போச்சுல, வெண்டைக்காய் செடி, அதை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டேன். அதிலே அவரைக்கொடி அப்படியே பற்றி போகட்டும்னு விட்டாச்சு. எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். காய்களும் நிறையா கிடக்குறாங்க. இன்றைக்கி மழை மேகம் இருக்கனால தண்ணி ஊற்றவா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். 2-3 செடிக்கு ஊற்றிட்டேன், இன்னும் கொஞ்சம் செடிக்கு ஊற்றலை. ஊற்றுவோமா வேண்டாமான்னு யோசனையில் இருக்குது. நல்லா இந்த ரோஸ் குச்சும் காஞ்சதும் பாருங்கள், எவ்வளோ சிறப்பாக தழுத்துட்டு வருது பாருங்கள். நான் இதில் ஒரு வாளி மாட்டுச்சாணம் எடுத்து வச்சுருக்கேன், காயை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 க்ரோ பேக் இருக்குல்ல, அதில் நடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. பீக்கங்காய், சொரக்காய், பாவக்காய். இந்த பூ நேற்றே பூத்துருச்சு உங்களுக்கு. பீக்கங்காயில் நான் பார்க்கவே இல்லை, இவ்வளோ ஒண்டிலே பூத்துட்டாங்க. சிரிப்பாக தான் வருது. குட்டியாக இருக்கும்போதே பூத்துருச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்க சும்மா ஒரு அப்டேட்டு தான் இன்றைக்கி. ஏன்னா உரம் மாறி மாறி கொடுத்துக்கிட்டேவும் இருக்க முடியாது செடிகளுக்கு. அதுவும் பாவம் எப்படி கொடி தான் நமக்கு எவ்வளோ உரம் கொடுத்து அதெல்லாம் நம்ம. இங்கே பாருங்கள், இன்றைக்கி பாவக்காய் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். பூவு இது பெண் பூவு, இது ஆண் பூவு. எடுத்து நம்ம பாலினேஷன் நம்ம கையினாலே பண்ணி விட்டாலே நிறையா என்ன செஞ்சிடும், காய்கள் வந்துடும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்க அப்படிங்கிட்டு வந்தால் கருவேப்பிலை எல்லாமே அடுத்தடுத்த இலைகள் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செவந்தின புது தளர் வருது பாருங்கள். இது பருப்பு கலர் விதை போட்டேன்ல, எவ்வளோ முளைச்சிருக்குன்னு பாருங்கள். இதில் அரைக்கீரை இருந்துச்சுல, ஒரு க்ரோ பேக்கில் உருளைக்கிழங்கு கிடந்துச்சு, அதில் முளைப்பு திறன் வந்துருந்துச்சு. அதை எடுத்து ஊனி விட்டு எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள். தரையில் வச்சுருந்தது மழை நிறைய பெஞ்செல்லாம் அழுகிருச்சு. அதனால் இப்போ என்ன செஞ்சுருக்கேன், இதில் வச்சு விட்ருக்கேன். எவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த தண்ணி ஊற்றனால அப்படியே சாஞ்சு நிற்காது. இனிமேல் தான் ஊற்ற போகிறேன். மழை வரும்னு வெயிட் பண்ணேன், நான் வர்ற மாதிரி இல்லை. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ.